மக்கள் செல்வாக்கை முற்றிலுமாக இழந்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இளங்கோவனின் அநாகரிக பேச்சுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் பற்றி இனி எங்கும் பேசக்கூடாது எனவும் இளங்கோவனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மக்கள் நலனுக்காகவே அல்லும் பகலும் அயராது தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தமிழக மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருபவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. முதலமைச்சரின் உன்னத திட்டங்களை இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மட்டுமின்றி பல வெளிநாட்டினரும் புகழ்ந்து பாராட்டி வருகின்றனர். அதோடு மட்டுமில்லாமல் முதலமைச்சரின் உன்னத திட்டங்களை பின்பற்றி செயல்படுத்தியும் வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் அரசியல் முகவரியை இழந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் அரசியல் சுய லாபத்திற்காகவும் வெற்று விளம்பரத்திற்காகவும் வாய்க்கு வந்தபடி உளறி வருகிறார். தன் சொந்த கட்சியினரையே அவமதிப்பதோடு IPS IAS அதிகாரிகளை தன் வாய்ஜாலத்தால் மிரட்டியும் வரும் இளங்கோவன் தற்போது நாடு போற்றும் உன்னத தலைவரான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பற்றி மிகவும் கீழ்த்தரமாக பேசியுள்ளது பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாயுள்ளம் கொண்ட எங்கள் அம்மா புரட்சி தலைவி அம்மாவை தரக்குறைவாகும் பெண் என்று பாராமல் தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே என்ற இந்த தமிழ்நாட்டில் தாயை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் எங்கள் தாய் புரட்சி தலைவியை EVKO இளங்கோவன் அவன் தாய் வகுத்தில் பிறக்கவில்லையா? தரக்குறைவாக பேசிய EVKO இளங்கோவனை வன்மையாக மகளிர் சார்பாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். காங்கிரஸ் மேலிடம் EVKS இளங்கோவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இனமும் ஒன்று திரண்டு EVKS இளங்கோவன் தமிழகத்திலே நடமாட முடியாத அளவிற்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பொதுமக்கள் ஒன்று கூடி ஏற்படுத்துவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும் போது இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எந்த விதமான ஒரு அறிக்கையோ இல்ல கோரிக்கையோ வைக்காத இளங்கோவன் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் புரட்சி தலைவி அம்மாவும் சந்திச்சு பேசுகிற அந்த நிகழ்ச்சியை கொச்சப்படுத்துறாரு, கேவலப்படுத்துறாரு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்கள் எங்க போனாலும் அவரை விரட்டி சென்று உடனடியாக மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கெல்லாம் பொதுமக்களாகிய நாங்கெல்லாம் வலியுறுத்துவோம். அரசியல் அரிச்சுவடி கூட அறியாதவர்களை இந்திரா காந்தியோடு ஒப்பிட்டு பேசுவதுதான் இளங்கோவனின் தகுதி என்றும் தங்களது இல்லங்களில் ஒளியேற்றிய இதய தெய்வமான தங்கள் தலைவர் பற்றி இனி ஒரு வார்த்தை கூட தரக்குறைவாக பேசக்கூடாது என்றும் பலரும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குஷ்புவை இந்திரா காந்தி ரூபத்தில் பார்க்கிறோம் என்று சொல்லுகின்ற EVKS இளங்கோவனும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக போட்டிருப்பது இந்த காங்கிரஸ் கமிட்டிக்கு நேர்ந்திருக்கின்ற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை வைராக்கியத்தோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வழிநடத்தி செல்கின்ற மாண்புமிகு இதயம் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் இதோடு இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்தது நாட்டு நலனுக்காக மட்டுமே. 19 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அம்மா பிரதமர் அவர்களை சந்தித்தார்கள். ஆனால் இதனை தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவன் EVKS இளங்கோவன் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை இந்த சந்திப்பை பற்றி அவதூறாக பேசி வருகின்றான். கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் செல்வாக்கை முற்றிலுமாக இழந்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இளங்கோவனின் அநாகரிக பேச்சுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் பற்றி இனி எங்கும் பேசக்கூடாது எனவும் இளங்கோவனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மக்கள் நலனுக்காகவே அல்லும் பகலும் அயராது தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தமிழக மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருபவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. முதலமைச்சரின் உன்னத திட்டங்களை இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மட்டுமின்றி பல வெளிநாட்டினரும் புகழ்ந்து பாராட்டி வருகின்றனர்.
அதோடு மட்டுமில்லாமல் முதலமைச்சரின் உன்னத திட்டங்களை பின்பற்றி செயல்படுத்தியும் வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் அரசியல் முகவரியை இழந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் அரசியல் சுய லாபத்திற்காகவும் வெற்று விளம்பரத்திற்காகவும் வாய்க்கு வந்தபடி உளறி வருகிறார். தன் சொந்த கட்சியினரையே அவமதிப்பதோடு IPS IAS அதிகாரிகளை தன் வாய்ஜாலத்தால் மிரட்டியும் வரும் இளங்கோவன் தற்போது நாடு போற்றும் உன்னத தலைவரான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பற்றி மிகவும் கீழ்த்தரமாக பேசியுள்ளது பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாயுள்ளம் கொண்ட எங்கள் அம்மா புரட்சி தலைவி அம்மாவை தரக்குறைவாகும் பெண் என்று பாராமல் தாயும் பெண்ணே தானமும் பெண்ணே என்ற இந்த தமிழ்நாட்டில் தாயை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் எங்கள் தாய் புரட்சி தலைவியை EVK இளங்கோவன் அவன் தாய் வகுத்தில் பிறக்கவில்லையா? தரக்குறைவாக பேசிய EVK இளங்கோவனை வன்மையாக மகளிர் சார்பாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். காங்கிரஸ் மேலிடம் EVKS இளங்கோவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இனமும் ஒன்று திரண்டு EVKS இளங்கோவன் தமிழகத்திலே நடமாட முடியாத அளவிற்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பொதுமக்கள் ஒன்று கூடி ஏற்படுத்துவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும் போது இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எந்த விதமான ஒரு அறிக்கையோ இல்ல கோரிக்கையோ வைக்காத இளங்கோவன் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் புரட்சி தலைவி அம்மாவும் சந்திச்சு பேசுகிற அந்த நிகழ்ச்சியை கொச்சப்படுத்துறாரு, கேவலப்படுத்துறாரு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்கள் எங்க போனாலும் அவரை விரட்டி சென்று உடனடியாக மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கெல்லாம் பொதுமக்களாகிய நாங்கெல்லாம் வலியுறுத்துவோம். அரசியல் அரிச்சுவடி கூட அறியாதவர்களை இந்திரா காந்தியோடு ஒப்பிட்டு பேசுவதுதான் இளங்கோவனின் தகுதி என்றும் தங்களது இல்லங்களில் ஒளியேற்றிய இதய தெய்வமான தங்கள் தலைவர் பற்றி இனி ஒரு வார்த்தை கூட தரக்குறைவாக பேசக்கூடாது என்றும் பலரும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குஷ்புவை இந்திரா காந்தி ரூபத்தில் பார்க்கிறோம் என்று சொல்லுகின்ற EVKS இளங்கோவனும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக போட்டிருப்பது இந்த காங்கிரஸ் கமிட்டிக்கு நேர்ந்திருக்கின்ற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை வைராக்கியத்தோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வழிநடத்தி செல்கின்ற மாண்புமிகு இதயம் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் இதோடு இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்தது நாட்டு நலனுக்காக மட்டுமே. 19 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அம்மா பிரதமர் அவர்களை சந்தித்தார்கள். ஆனால் இதனை தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவன் EVKS இளங்கோவன் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களே இந்த சந்திப்பை பற்றி அவதூறாக பேசி வருகின்றான். கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.